ரமேஷ் திலக். தில்லுமுல்லு ஆர்ஜேவில இருந்து கோலிவுட்ல பயணம். காமெடி, எமோஷன், கேரக்டர் ரோல்ஸ் எல்லாத்துலயுமே தனி அடையாளத்த உருவாக்குனவரு. அவர பத்தி தெரியாத சுவாரஸ்யமான விஷயங்கள தெரிஞ்சுக்கலாமா? சூரியன் எஃப்எம் 93.5ல ஆர்ஜேவா வேல பார்த்தாரு. அங்கதான் தில்லுமுல்லு ரமேஷ் அப்படின்னு பேரு ஒட்டிக்கிச்சு. கனா காணும் காலங்கள் சீரியல்ல ஏஐ கேட்ஸ்ன்னு கேரக்டரா நடிச்சிருந்தாரு. அதுவே அவரோட ஆக்டிங் கெரியருக்கு ஆரம்பமா அமைஞ்சது. யுனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ்ல மாஸ் கம்யூனிகேஷன் படிச்சவரு. அதனால தான் ஆர்ஜே பிளஸ் சினிமா ஆக்டிங்ல நல்ல பேஸ் பில்ட் ஆச்சு. 2013ல நலன் குமாரசாமியோட சூதுகவும் படத்துல ஷேகர் அப்படின்னு நடிச்சது அவருக்கு பெரிய டர்னிங் பாயிண்டா அமைஞ்சது. அல்போன் புத்ரின்ஸோட நேரம் படம் தமிழ் பிளஸ் மலையாளம்ல வந்துச்சு. 2 மொழியிலயும் ஒரே நேரத்துல அறிமுகமான சில நடிகர்கள்ல இவரும் ஒருத்தரு. விஜய் சேதுபதி புரொடக்ஷன்ல ஆரஞ்சு மிட்டாய் 2015ல ஹீரோவா இவருக்கு வாய்ப்பு கிடைச்சது. ஆர்ஜேவா இருந்து ஹீரோவா வளர்ந்து வந்தாரு. சினிமால மட்டும் இல்லாம சில ஷார்ட் பிலிம்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் ப்ராஜெக்ட்ஸுக்கு வாய்ஸும் கொடுத்திருக்காரு. இது நிறைய பேருக்கு தெரியாது. அவரோட வாய்ஸ் மாடுலேஷனுக்கு பெரிய டிமாண்ட் இருக்குது. தமிழ் மட்டும் இல்லாம மலையாளம் சினிமாவிலையும் ஈக்குவல் சக்சஸ் கிடைச்சிருக்கு. கும்பலாங்கி நைட்ஸ்ல இவர் நடிச்ச முருகன் ஆகா விஜய்ங்கிற ரோல் ஆடியன்ஸ்க்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நெட்ஃபிளிக்ஸ்ல நவரசா, ஹாட் ஸ்டார்ல லேபிள், எம்எக்ஸ் பிளேயர்ல மாஸ்கிடர் வெப் சீரிஸ்ல தனி மார்க் கிரியேட் பண்ணாரு. 2023ல குட் நைட் படத்துக்காக விகடன் அவார்ட் ஃபார் பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் ஜெயிச்சாரு. ரோல் சின்னதா இருந்தாலும் சீன்ல இம்பாக்ட பெருசா வர வச்சிருவாரு. 100% அதனாலதான் ரசிகர்கள் மனசுல ரமேஷ் திலக் எப்பவுமே நினைவில் நிற்பாரு. அவரோட நடிப்பிலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.